இன்னைக்கு இந்தியாவிலேயே முதலாக தோன்றிய மாவட்டம் எது என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் மாம்பழம் அப்படின்னு சொன்னாலே நினைவுக்கு வரும் இந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வெள்ளி கொலுசு, ஜவ்வரிசி, மேட்டூர் டேமு, ஏற்காடு, இளம்பிள்ளைப்பட்டு, வெண்பட்டு, இப்படி எத்தனையோ உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. இங்கே சுற்றுலா தலங்களும் ஆன்மீக தலங்களும் நீங்கள் பார்க்கறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த மாவட்டத்தில் இருக்குது. ஆமாங்க, சேலம் தான் இந்தியாவிலேயே முதலாக தோன்றிய மாவட்டம் என்ற பெருமையை கொண்டது. இது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்டம். நமது இந்தியாவில் 1792ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் மாவட்டமாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சேலம் மாவட்டம். அப்போது மன்னராக இருந்த திப்பு சுல்தானை ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியால் வென்று சேலத்தை கைப்பற்றினார்கள். இப்போ இருக்க நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளையும் உள்ளடக்கிய 7530 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட பகுதியாக சேலம் மாவட்டம் இருந்தது. அலெக்சாண்டர் ரீட் என்பவர் அன்றைய சேலம் மாவட்டத்தோட ஆட்சியாளராக 1792 முதல் 1799ஆம் ஆண்டு வரை பதவியில் இருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1ஆம் தேதி சேலம் தினமாக கொண்டாடுறாங்க. சேலம் சுற்றி உள்ள ஊர்களும் மாம்பழ உற்பத்தியில சிறப்பாக இருக்கிற காரணத்தினால மாங்கனி மாநகரம் என்ற பெயரும் இந்த சேலம் மாவட்டத்துக்கு இருக்கு. டெல்டா விவசாயிகளோட தாயாக விளங்கும் மேட்டூர் அணை, ஏற்காடு மலை ஆகியவைகள்லாம் சுற்றுலாவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பகுதியாக இருக்குது. சேலத்தின் பிரதான தொழிலாக விளங்குவது கைத்தறியும், ஜவ்வரிசி உற்பத்தியும், வெண்பட்டு உற்பத்தியும், வெள்ளி கொலுசுகள் செய்யும் தொழில் தான் இங்க பிரதானமான தொழிலா இருக்கு. 1937ஆம் ஆண்டுல இந்தியாவிலேயே முதலாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட மாவட்டம் என்ற பெருமையும் இந்த சேலம் மாவட்டத்துக்கு தான் சேரும். சேலம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலங்கள் ஏராளமாக இருக்குது. அதுல சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில், 2000 வருடங்கள் பழமையான சுகனேஸ்வரர் கோயில், குழந்தை இயேசு பேராலயம், அயோத்தியா பட்டணத்தில் இருக்க ராமர் கோயில், முத்துமலை முருகன் கோவில், இப்படி இன்னும் சொல்லிட்டே போலாம். இது மட்டும் இல்லாம சேலத்தில் இருக்கிற ஸ்டீல் பிளான்ட், இது மிகவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். யார் போனாலும் சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த ஊருக்கு அலை இருக்குது. இது மட்டும் அல்லாமல் உணவு அப்படின்னு சொன்னாவே அவரைக்கட்டை குழம்பு, அவல் சுண்டல், இதெல்லாம் சேலம் ஸ்பெஷல். இங்க போனா மட்டும்தான் இதெல்லாம் சாப்பிட முடியும். அது போலவே சேலம் தட்டுவடை செட்டுனா சொல்லவே தேவையில்லை, அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் அங்க வந்து சாப்பிட்டாதான் தெரியும். நாளை மீண்டும் ஒரு சிறப்பான தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.